இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். டாம்ன்றது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம். சரி. இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இஸ் அ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் வெப் டாக்குமெண்ட்ஸ். அப்போ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்குறது, யூசர் பார்க்குறது. அது யூசர் பார்க்கறது. கரெக்டா? இப்போ இது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் மீன்ஸ் நம்மளோட HTML இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் அதையும் நம்மளோட ப்ரோக்ராமிங்கையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிற ஒரு இடைமுகம் இன்டர்ஃபேஸ். சரி, அது எப்படின்றத பார்ப்போம். சரி, இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டாக்குமெண்ட் அஸ் அ ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, இந்த ஒரு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்னா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்னா, ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரி, அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓகே, வேர் ஈச் ஆப்ஜெக்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ பார்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். சரி, அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒரு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்குமெண்ட்ல இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்ல என்ன இருக்க போகுது? எலமெண்ட்ஸ். HTML எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. அப்போ அந்த HTML எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இருக்கும்ன்றது தான் இங்கே கான்செப்ட். நம்ம அதை கண்டிப்பாக பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. சச்சஸ் எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஆட்ரிபியூட்ஸு, டெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். சரி, அதெல்லாம் பார்ப்போம் எடுத்து எப்படி இருக்குன்ட்டு. JavaScript can manipulate this tree structure, allowing developer to dynamically alter the content and appearance of a web page. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டால என்ன பண்ண முடியும்னா, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை மேனிப்புலேட் பண்ண முடியும்னா அதை என்னன்னாலும் பண்ணலாம், அல்டர் பண்ணலாம். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த டாமில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த டாம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதோட ஹெல்ப்னால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த டாமோட ட்ரீ ஸ்ட்ரக்சரை நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுனால நம்மளால் டைனமிக்காக கண்டென்ட்ஸை அங்கே சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இது எப்படின்றத பார்க்கணும். அப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நமக்கு தெரியாது. இது எப்படி ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ட்ரீ மாதிரி வேற இருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்தா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும். சரி, அப்போ இப்போ இது நம்மளோட டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இது என்னோட நம்ம டாக்குமெண்ட். இப்போ வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்போ வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ப்ரௌசர், இது வந்துட்டு சர்வர்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்னன்னா, சர்வர்ன்றது இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஆன்லைன்ல இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். இதுக்குன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கும். கரெக்டா? இதுக்குன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ், லொக்கேஷன் சொல்றது ஐபி அட்ரஸ். கரெக்டா? இதோட ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். அப்போ நீங்க வந்துட்டு இங்க இருந்துட்டு இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் போகும். இங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இங்க வரும், அதாவது ரெஸ்பான்ஸ் இங்க வரும். சரி, நான் இப்போ ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு எதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட ப்ரௌசர்ல, இது ப்ரௌசர் பி, இது சர்வர் எஸ் வச்சுக்கலாம். சரி,
இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் www.google.comனு டைப் பண்ணுறீங்க. ப்ரௌசர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு டிஎன்எஸ் லுக்கப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த சர்வரை போய் ரீச் ஆகும். சரி, இந்த சர்வரில் அதாவது இந்த www.google.comனு ஒரு URL இருக்குல்ல, இது வந்து ஒரு சர்வர் லொக்கேஷனை தான் பாயிண்ட் பண்ணும். அந்த லொக்கேஷன் உள்ள போய் இங்கே ரிக்வஸ்ட் கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி உன்னோட ரிசோர்ஸ் தா அப்படின்னு கேட்கும். அதுக்கு வேலிடான ரிக்வஸ்டாக இருந்ததுன்னா இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வர் என்ன பண்ணிடும்னா அந்த பேஜ் இந்த HTML ஃபைல்ஸ் வந்து இங்கே கொடுக்கும். இப்போ நம்ம என்னன்னா HTML இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரினாலும் இருக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கலாம், ரியாக்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எது வாட் எவர் இட் இஸ். ஸோ எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அதை ரெஸ்பான்ஸாக இங்கே தரும். அந்த ரெஸ்பான்ஸை தான் இந்த ப்ரௌசர் நமக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுது. நான் சொல்கிறது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? புரியுது. சரி. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். HTTP ஓகே, இது போக யூஸ் ஆகாது. சரி, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். டிஎன்எஸ் லுக்கப்னு ஒன்று உண்டு. டிஎன்எஸ் லுக்கப். ஓகே, ஏதாவது டொமைன் நேம் கூகுள், record is not found. வந்துருச்சா? நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுதா? இந்த நம்பரை காப்பி பண்ணேன், இதை இங்கே பேஸ்ட் பண்ணேன், என்டர் கொடுத்தேன், google.com வந்துட்டு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணியிருப்பேன், google.comனு இங்கே இந்த சர்ச் பாரில் என்ன பண்ணியிருப்பேன், டைப் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு பதிலாக வெறுமனே அதோட ஐபி அட்ரஸை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், டைரெக்டாக சர்ச் பண்ணேன். எனக்கு கூகுளோட வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு. ஏன் இப்படி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, ஐபி அட்ரஸ் தான் இந்த ரிசோர்ஸ், அதாவது google.comக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுருக்கலாம் அல்லது ரியாக்ட். ஸோ அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஃபைல்ஸ் இருக்கும். கரெக்டாக ஒரு சர்வரில் ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கான அட்ரஸ் தான் இது. இல்லை, நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் கூகுள் தான் போகும். இது எத்தனை அட்ரஸ் இருக்குது, சரியா? அப்போ இது வந்து எப்படின்னா, நம்மளால் இந்த அட்ரஸை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இந்த நம்பர் ஐபி அட்ரஸை? முடியாது, கரெக்டாக. அப்போ அதுக்காக தான் நமக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டொமைன் நேம்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. இப்போ பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த டொமைன் நேம் வந்துச்சுன்னா இதே போல் டொமைன் நேம் ஒரே ஒரு டொமைன் நேம் தான் இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். நீங்கள் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும், வேறு வேறு டொமைன் நேம் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இந்த அட்ரஸ், இந்த டொமைன் நேமுக்கு இந்த அட்ரஸ் தான்.
அப்போ இந்த அட்ரஸில் என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை தான் நமக்கு தரும். ஸோ இது ஒரு பெரிய கதை, பெரிய டாபிக். ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே அதான் நடக்குது. ப்ரௌசரில் நீங்கள் www.google.com அடிச்சுன்னா பிகைன் த சீன்ஸ் அந்த ஐபி அட்ரஸ் தான் அது தேடும். சரியா? நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஐபி அட்ரஸை. இந்த மாதிரி நேம் வச்சுக்கிட்டா ஈஸின்றதுனால நம்ம டொமைன் நேமுக்கு பின்னாடி இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் லுக்கப்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சும்மா தேடி பாருங்க, ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கலாம். சரி, பட் இங்கேயும் அதே தான், சேம் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரிசோர்ஸ் வந்து சேரும்ல நம்ம HTML பேஜ் இங்கே ப்ரௌசருக்கு வந்துருச்சுன்னா, இது வந்துட்டு நடக்கிறது என்ன நடக்கும்னா, இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கான வேலை தான் நடக்கும். அது எப்படின்னா அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. டோக்கனைசேஷன், நோடு, அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு தான் இந்த டாக்குமெண்ட், அதாவது டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், டாக்குமெண்ட். சரியா? இதில் இன்னும் ஒன்று, அதுக்கப்புறம் ஓகே, சரி. இப்போ டாக்குமெண்ட்டு ரூட்டுனா அதுதான் ஸ்டார்டிங்கு. டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் HTML அப்படின்ற அந்த இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்போ இந்த HTML ரெண்டே தான் இருக்குது. ஒன்று என்னது, HTML-குள்ள ரெண்டே டேக் தான் இருக்கும், சைல்டு. அது என்னெல்லாம் இருக்கும், பாடி, ஹெட். அப்போ ஹெட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று பாடி இருக்கும். இப்படி எடுத்து வைக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடி ஒன்று இருக்குதா, இந்த பாடிக்குள்ள எத்தனை மெட்டா இருக்குது, மெட்டா டேக் இருக்கலாம், லிங்க் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே என்ன செய்யும், எடுத்து வைக்கும் மெட்டா. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். லிங்க், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரியா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். அப்போ இங்க வந்து நீங்க இந்த பாடிக்குள்ள ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிவ், இன்னொரு H1 இருக்கலாம். சரியா?
இந்த டிவ்வுக்குள்ள ஒரு p டேக் இருக்கலாம். சரி, இந்த பாடி இதில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒருத்தன் இப்படி இருக்கான். இப்போ இங்கே என்னது இருக்கும் அப்படின்னா இதில் சம்திங் ஏதோ டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும்ல H1ல. என்னன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த டாம் ட்ரீல வந்து உட்காரும். இந்த மாதிரி ஒரு ட்ரீ தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்போ இதில் this is my paragraph. சரியா? இந்த மாதிரி டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த ட்ரீயை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுவோம், ஆல்டர் பண்ணுவோம். இந்த டிவ்வில் இருக்கிற கண்டென்ட் ஆல்டரேட் பண்ணலாம், இந்த டிவ்வோட கலரை சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும் நம்மளால. இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதா எப்படி இந்த ட்ரீ வந்து இருக்குன்றது? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இட் ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டாக்குமெண்ட் ஆஸ் அ ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இன்னும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கல. இது ஒரு ட்ரீ, இது ஒரு ஆப்ஜெக்ட், 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 இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் ரூட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இது இருக்கும், இதுக்குள்ளே இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும், எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். சரி, அதெல்லாம் எப்படி ஆப்ஜெக்ட் அதை பார்ப்போம், கட்டாயமாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்னன்னா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இதை எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நான் சொல்லியிருந்தேன் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாட் நோட்டேஷன் வச்சு நம்ம எதில் ஆக்சஸ் பண்ணுவோம்? என்ன டேட்டா டைப்பில் நம்ம டாட் நோட்டேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட். அதனால தான் இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு. சரியா? ஏ சிங்கிள் எலமெண்ட் பை இட்ஸ் யூனிக் ஐடி. இது எப்படின்னா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து இதை மென்ஷன் பண்ணிடுறேன், எல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, a single by element by its unique ID. அப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றத வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு எலமெண்ட்டை அதுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி நேம் வச்சுருப்போம்ல, அதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும் அதெல்லாம். ஓகே, சரி. இப்போ என்னன்னா, ஓப்பன் வித் லைவ் சர்வர், ரைட்? ஓகே, இப்போ டாம்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இங்கே இருக்கட்டும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கணும்.
சரி. சார் ஸ்கிரிப்டை எப்பவும் பாடியில தானே சார் போடுவீங்க? ஆமாங்க, மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெட்டில் வச்சாலும் தப்பு இல்லை. பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பாடியில் வைக்கிறது. சரியா? ஓகே. இப்போ என்னென்னா இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குது. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐடி நேம் கொடுக்குறேன். ஐடி ஹெட்டிங் ஹேண்டிங் கொடுத்துறேன். சரி, இப்போ என்னோட ஜாவா ஸ்கிரிப்டில் வர்றேன். இப்போ கான்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட், இங்கே பாருங்கள், டிஓ அடித்தாலே டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று வருது. இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் வேர் அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இது டிஃபால்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே டாட் வச்சிங்கன்னா நிறையா வரும். இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. டாமோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற விஷயங்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, தேவைப்படுறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? தேவைப்படுறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கெட் எலமெண்ட் பை ஐடி, அதான நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு மெத்தட். அப்போ இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஐடி நேமை கொடுக்கணும். என்ன ஐடி நேம்? ஏதோ ஒரு எலமெண்டோட ஐடி. நமக்கு இப்போ ஹெட்டிங்ன்ற எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். அந்த ஐடி நேமை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாகில் எலமெண்ட்டுன்னு போடுறேன். F12 இந்த வந்திருக்கா? இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தெரியுது? இதை ஓப்பன் பண்ணால் எப்படி தெரியுது? என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? தெரியுதா? இது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கு? டேட்டா டைப்பில் இருக்கு. ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஐடி என்னன்னு இருக்குது, ஹெட்டிங்னு இருக்குது, டாமு அந்த எலமெண்ட்டுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கோம், டாமுன்ற டெக்ஸ்ட் வச்சுருக்கோம், எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். அப்போ இதில் இருக்கிற இந்த இன்னர் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை நீங்கள் மாற்றவும் முடியும். எப்படி மாற்ற முடியும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சும்மா நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி மாற்றலான்னு. இப்போ எலமெண்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும்ல. அதுக்கு நான் இங்கே ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி லாக் இருக்கு. இன்னர் டெக்ஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன டெக்ஸ்ட் என்னது இருக்குன்றத பார்க்கணும். இது ஒன்று சேவ் கொடுத்துட்டா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இங்கேயும் மாறிட்டு, அப்போ இங்கே என்ன இருந்துச்சு, இனிஷியலாக டாம்னு வச்சுருந்தேன். என்னோட HTML ஃபைலில் டாமன் தான் இருக்குது. பாருங்கள், நான் இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணல. நான் எங்கே மாற்றிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டைரெக்டாக இங்கே மாற்றிட்டேன், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அங்கே மாறினதுக்கப்புறம் எனக்கு மாறின கண்டென்ட் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிட்டா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லிட்டு H1க்கு தெரியுதா இது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் டாமோட ஹெல்ப் வச்சு பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. அப்போ இதில் இன்னும் நிறையா பண்ணலாம். இப்போ எலமெண்ட் டாட் ஸ்டைலும் இருக்குது. நம்ம அந்த ஆட்ரிபியூட்டில் என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையும் மோஸ்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறமா நீங்கள் என்னென்னு பாருங்கள், என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் பாருங்கள். நம்ம இப்போ நம்ம காமனாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போவோம். பாருங்கள், எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ரெட் கலர் மாற்றிட்டோமா? வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இதுக்கு என்ன ஐடி இருக்குன்னு பார்ப்போமா? என்ன ஐடி நீங்கள் கொடுத்துக்கோம், எலமெண்ட் டாட் ஐடி, அவ்வளோதான். ஹெட்டிங் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதே போல் டைனமிக்காக கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஐடியை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ட்ரை பண்ணுவோம். ஹெட் பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்டிங்கிற நேமில் இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நல்லுன்றதான் வந்துடும். ஏன்னா ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் வேணா இங்கே கன்சோல் லாக் போட்டு காட்டுறேன். இப்போ ஹெட்டிங்னு ட்ரை பண்ணுவோம், நல்ல வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு எலமெண்ட்டே இல்லை. ஹெட்டிங்னு இருந்ததை ஹெட்டுன்னு மாற்றிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இல்லை இந்த இடத்துல. இப்போ நான் திரும்ப கொடுத்தேன்னா அது கான்ஸ்டன்ட்ல சார் வச்சிருக்கோம். எங்கங்க, நான் அந்த வேரியபிளை நான் மாற்றலையே, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த வேரியபிளையே நான் திரும்ப அசைன் பண்ணலை, நான் தனியாலாம் எடுத்து போட்டிருக்கேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் இப்போ எலிமெண்ட் டாட் ஐடி ஈக்குவல் டு ஹெட்னு மாத்திட்டோம்ல சார். இது மாற்றலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா ஆப்ஜெக்டை நீங்கள் மாற்றிக்க முடியுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கும் கான்ஸ்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஆப்ஜெக்டை இப்படி மாற்றினீங்கன்னா தான், அதாவது கான்ஸ்டில் இப்படி ரீஅசைன் பண்ணுறீங்க, எலமெண்ட் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றுறீங்க. சும்மா ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். மெசேஜ் வருதா? அதாவது இந்த கான்ஸ்ட் வேரியபிளை ரீஅசைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் மாற்றும் போது எந்த எரருமே வராது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதை மட்டும்தான். அப்போ இங்கே இருக்கிற இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த இதே நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தானே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஆப்ஜெக்ட். இப்போ எலமெண்ட் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் அந்த ஆப்ஜெக்டோட கீஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். கீ நேம் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ், இன்னர் டெக்ஸ்ட்னா என்னது, அங்கே டாம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் மாற்றினேன், அதனால இப்படி இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இப்போ உங்களால் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும், ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், நிறையா இருக்குது, நிறையா பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இது ஒன்று. அப்புறமா அடுத்ததா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்னு இருக்கு. அப்போ இதே போல் இதுவும் ஒன்று, ஆல் எலமெண்ட்ஸ் வித் அ ஸ்பெசிஃபைடு கிளாஸ். அப்போ என்னன்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸுக்கு ஒரு சேம் கிளாஸ் நேம் இருக்குது. அந்த கிளாஸ் நேமை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் எல்லாமே எனக்கு என்ன வந்துடும், எனக்கு கிடைச்சிரும். அது எப்படி இருக்கும்னா அண்ட் அரே லைக் HTML கலெக்ஷன். இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்துச்சா நமக்கு இங்கே பார்த்தோம்ல, இது ஒரு சேவ் பண்ண தெரியுமா, சும்மா எலமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்துச்சா, ஆனால் அது அப்படி கிடையாது. கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு HTML கலெக்ஷன், ஒரு அரே மாதிரியான ஒரு HTML கலெக்ஷனாக கிடைக்கும். அது என்னன்னு பார்ப்போம். அப்போ தானே நம்மளால் மல்டிபிள் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ பி டைப்பில் ஒரு 5 எடுத்துக்கிறேன். 1
para 2, para 3, para 4, para 5. ஓகே, நேற்று மாதிரி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அவங்களால பார்க்க முடியும், இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகிட்டு நம்மளோட HTML இதில். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன். ரைட்டா? அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். ஓகே, சரி. இப்போ எங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். கன்சோல் லாக் எடுத்துக்கலாம். நீங்கள் பின்னாடி அதை யூஸ் போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இருக்கணுமா? போட்டுருங்க சார், போட்டு அப்படி கமெண்ட் பண்ணி. ஓகே. ஓகே, ஸோ இப்போ எந்த லாக்ஸுமே இல்லை. ரைட்டா? சரி. கான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் எலமெண்ட்ஸ். ஓகே, சரி. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் para log class elements HTML collections. அப்போ நம்மக்கிட்ட எத்தனை எலமெண்ட் இருந்துச்சு? மொத்தம் 1 2 3 4 5. அப்போ எனக்கு இங்கே 5 எலமெண்ட்ஸ் வந்திருக்கா? இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸ் இது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 4 வேறு இருக்குது, லென்த் 5. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே தெரியும். கிளாஸ் ஆல்ரெடி பேரான்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இன்னர் டெக்ஸ்ட் என்னது இருக்குது? பேரா 1 இருக்குது. எல்லாமே இருக்கும், நம்ம ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? நீங்கள் பின்னாடி எடுத்து என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நீங்கள் டைரெக்டாக இப்படி வந்துட்டு ஐடின்னு ஆக்சஸ் பண்ண முடியாது. அன்டிஃபைன்ட். ஏன் அன்டிஃபைன்ட்? எதனால அன்டிஃபைன்ட்? ஐடியில் ஒரு கீ இல்லை. எஸ், ஏன்னா இது ஒரு கலெக்ஷன். இதில் போய் நான் டைரெக்டாக அப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் போட்டு தான் ஆக்சஸ் பண்ண. கரெக்டா? இதுக்கு லென்த்துன்னு ஒன்று இருக்கு. அப்போ நம்ம இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் லூப் போட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா class elements dot length I plus plus class elements dot சரி log element கொடுக்குறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக கிடைக்குதா? 5 எலமெண்ட்ஸ் தனித்தனியாக கிடைச்சிருக்கு நமக்கு. இங்கே மேலே மொத்தமாக கலெக்ஷனாக இருக்குது. அந்த கலெக்ஷன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதில் டெக்ஸ்ட் கண்டென்ட், இந்த டெக்ஸ்ட்னு சொன்னேன், அதே போல் டெக்ஸ்ட் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்த டெக்ஸ்ட்டை தான் தரும். தெரியுதா?
எல்லா இன்னர் டெக்ஸ்ட் தானே போட்டுருக்கோம் ப்ரீவியஸ். இல்லை நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் புரியலை. இல்லை ப்ரோ, இன்னர் டெக்ஸ்ட் தானே போட்டிருக்கோம். இன்னர் டெக்ஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் சேம் தான் தரும், இன்னர் டெக்ஸ்ட்டும் சேம் தான் தரும். ஓகே. இப்போ இன்னர் HTML நீங்கள் பார்க்கலாம். இன்னர் HTML-லையும் இதான் வருது. அப்போ நான் ஒன்று சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். என்ன பண்ணிட்டு வரேன்னா, இதுக்குள்ளே ஒரு HTML கண்டென்ட்டை செட் பண்ணிப்போம். ஓகே, சரி ரைட்டா, சரி. நமக்கு இன்னர் HTML எதுதான் வருது அப்படின்னா, இந்த பேரா டெக்ஸ்ட் இதெல்லாம் வருது. அப்போ இன்னர் HTML எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க ஒரு HTML சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்றை சேர்த்து வச்சிட்டேன்னா, இதுக்கு பதிலா இங்க இது இருக்கட்டும், சரி அது இருக்கட்டும். எலமெண்ட் டாட் இன்னர் HTML equal to இப்போ எல்லாமே ஹெலோன்னு மாறிட்டு பாருங்க, தெரியுதா? ம் அது ம் பேராவை ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. பேராவுக்குள்ள தானே சார் ஹலோன்னு வரணும். இருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த எலமெண்டோட மொத்த கண்டென்ட்டையுமே நான் மாத்துறேன். இன்னர் HTMLன்றது பேரான்ற அந்த டெக்ஸ்ட் தான் ஆல்ரெடி இருந்துச்சு, அந்த வேல்யூவை நான் மாத்திட்டேன். ஹெலோன்னு சொல்லிட்டு பேரான்னு இருந்த கண்டென்ட்டை நான் மாத்திட்டேன். இது அப் அண்ட் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டுக்கு மேலேயே போய் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சொல்றது புரியுதா, இல்லை இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? இல்லை புரியுது சார். அவ்வளோதான், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது P டேக்காகவே வந்துடும், அவ்வளோதான். சரி, இன்னர் HTML பொதுவாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இன்னொரு கண்டென்ட்டை நீங்கள் ஹலோ அவ்வளோதான். இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சுக்கலாம், அல்லது இன்னர் டெக்ஸ்ட் வச்சு மாற்றலாம். அதாவது டெக்ஸ்ட்டை உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறீங்கன்னா, இல்லை நான் புதுசாக ஒரு கண்டென்ட்டே இன்சர்ட் பண்ண போகிறேன், அதாவது நியூவாக ஒரு HTML எலமெண்ட்டே நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு வேறு வழி இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு இது வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளேயே இன்னொரு HTML எலமெண்ட்டை கொண்டு வரணும். அதாவது இந்த ஒவ்வொரு இந்த P டேக்குள்ளேயும் இன்னொரு டேகே நான் கிரியேட் பண்ணணும். அப்போ அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பார்ப்போமா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஸ்ட் நியூ எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். என்ன டைப் ஆஃப் எலமெண்ட் உங்களுக்கு வேணும், இங்கே எல்லா டைப்பும் வரும். நான் இதில் ஒரு H4 வச்சுக்கிறேன். இதில் நியூ எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஹலோ அபிராமின் போட்டிருக்கோமா, ஹவு ஆர் யூ.
சரி, இப்போ மட்டும் வந்துருமா? வராது. ஏன்னா நம்ம நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணோம், ஆனால் அந்த எலமெண்ட்டை எதுக்குள்ளே வைக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை. கரெக்டா? அப்போ எனக்கு இப்போ எதுக்குள்ளே வேணும்? இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நான் வைக்கணும். எனக்கு இந்த ஹலோ அபிராமிக்கு அடுத்து பி எனக்கு டேக் பண்ணலாம். அப்போ அந்த பி டேக் எதில் வருது? இங்கே கிளாஸ் எலமெண்ட் எல்லாமே பி டேக். பி டேக் தான். நம்ம இங்கே ஐட்ரேட் பண்ணியிருக்கோம்ல, எந்த இடத்துல அந்த பி டேக்கை வாங்குகிறோம்? எலமெண்ட். எலமெண்ட். அப்போ இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் எலமெண்ட் டாட் அப்பண்ட்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்து நியூ எலமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா போதும். வந்துட்டா? இங்கே இன்னர் HTML தெரியுதா? புரியுதா? இங்கே என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது. இன்னர் HTML வந்து புதுசா எல்லாமே கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிருக்கு. இது வந்து அப் அண்ட் ஆயிடுது. அப் அண்ட் ஆயிடுது, அவ்வளோதான். இன்னர் HTML என்ன பண்ணுச்சுன்னா ஆல்ரெடி இருந்த டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ஓவர் ரைட் பண்ணிட்டு. ஆனால் இது அப்படி கிடையாது, அப் அண்ட் பண்ணிடும். அதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம். இன்னும் எத்தனை எலமெண்ட் கிரியேட் பண்ணாலும் சேர்த்து வச்சுக்கலாம். சரி, அப்போ இதுக்கு நீங்கள் ஸ்டைலும் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஆட் பண்ணும்போது நியூ எலமெண்ட் ஸ்டைல் டாட் கலர் போட்டு க்ரீன்னு கொடுத்தேன்னா க்ரீனில் வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் டைனமிக்காக இந்த மாதிரி கண்டென்ட்டை புதுசாக அப்படி ஆட் பண்ணிக்க முடியும். டாம் யூஸ் பண்ணி. சரி, அப்போ இந்த கிளாஸ் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி HTML கலெக்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஃபார் லூப்பில் மட்டும்தான் ரன் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தா மற்ற அரே மெத்தட்ஸ்லாம் இதில் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இது ஒரு HTML கலெக்ஷன். இது ஏன் ஃபார் லூப்பில் ஒர்க் ஆகுதுன்னா இதுக்கு லென்த் ப்ராப்பர்ட்டி உண்டு, அதனால இதை நம்மளால ஐட்ரேட் பண்ணிக்க முடியும். சரியா? நீங்கள் அந்த ஆல்ரெடி இருக்கிற அறையோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு HTML கலெக்ஷன், அவ்வளோதான். சரி, அப்போ நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மக்கிட்ட? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் டேக் டைப். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுவும் எப்படின்னா டேகை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டேகை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு HTML கலெக்ஷனாக தான் வரும். இப்போ நம்மளோட HTML ஃபைலில் ஒரு பி டேக் ஒரு 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். அப்போ பி டேக்குன்னு நான் டார்கெட் பண்ணிட்டேன்னா இப்போ இருக்கிற எல்லா பி டேக்கும் வரும். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? நெஸ்டடா இருந்தாலும் வருமா? நெஸ்டடாக இருந்தாலும் வரும், எல்லாமே வரும். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நெஸ்டடாக கூட வச்சுருக்கோம் தானே. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? ட்ரை பண்ணி பார்த்தோம். இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே ஒருத்தர் இருக்காரு, இவரையும் கமெண்ட் பண்ணிடுவோம். எல்லாம் இவர் தேவையில்லாமல் பிரிண்ட் ஆகிட்டு இருப்பார், கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பார். சரி, ஓகே. ஏன் திரும்ப பேரான்னு மாறிட்டுனா இங்கே டைனமிக்காக சேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி விட்டேன். ஓகேங்களா? சரி, கான்ஸ்ட் டேக் எலமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பி டேக் கொடுக்குறேன்.
ஓகே. அப்போ இங்கே இருக்கிற எல்லா பேராகிராஃபும் எனக்கு என்ன செய்யுது வருது. ஒரு இன்னர்னா இன்னொரு சைல்டு ஒன்று போடுவோமா இந்த இடத்துல. child ஓகே. வந்திருக்கா? 1 1 2 3 4 5 6 7 வந்திருக்கு. ஏன் 7 வந்திருக்கு? எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா? பிரிட்டியர் வேற எரர் காட்டிட்டு இருக்கு. ஃபைவ் இருக்கு. சரி, சைல்டு பேரா. ஓகே, இதுதான் சைல்டு பேரா. ஏன்னா இங்கே கிளாஸ் நேம் தரல, அதனால கிளாஸ் நேம் விசிபிளாக இல்லை. ஓகே, நேம். சரி, இந்த ஒன்றை மட்டும் நான் பார்த்துட்டு வரேன், ஏன் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எதுவும் தப்பு பண்ணலை இந்த இடத்துல. ஓகே, ஆமாம், தப்பு பண்ணலை. சரி, பார்த்துக்கிடுவோம். சரி, அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப்பில் ரன் பண்ணலாம். tag element log element dot text content empty string. ஓகே, அந்த எம்டி ஸ்பேஸ் தான் உங்களுக்கு அந்த ஒரு நோடாகவும் கிரியேட் ஆகிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நோடு. சரி, இந்த எம்டி ஸ்பேஸும் இங்கே வந்து என்னதுதான், ஒரு நோடு தான். இது எல்லாமே எப்படி சொல்லணும்னா, இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் டு செலக்ட் த நோடு இன் த இன்ஸ்பெக்டார். சரி, இப்போ இதுக்குள்ளே ஒரு HTML கலெக்ஷன் சொன்னோம்ல. நான் இங்கே எப்படின்னா, நீங்கள் இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது நோடுன்னு சொல்லி ஒன்று, இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்னா நோடுன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது இமேஜ் எடுத்து காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், images. Okay. Super. Right. That's Roma. சூப்பர். அப்போ இனிஷியலாக இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஎன்எஸ் லுக்கப்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரிசோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி பைட்ஸாக தான் வரும். இப்போ இந்த பைட்ஸை கேரக்டராக மாறும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசரில் நடக்கக்கூடிய வேலைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் டோக்கனைசேஷன் சொல்லுவோம். அந்த டோக்கன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ட் டேக்கு, HTML-க்கான ஸ்டார்ட் டேக் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஹெட்டுக்கான ஸ்டார்ட் டேக் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள மெட்டா டேக் இருந்துச்சுன்னா மெட்டாவோட ஸ்டார்ட் டேக் கிரியேட் ஆகும். லிங்க் இருந்ததுன்னா லிங்கோட ஸ்டார்ட் டேக் கிரியேட் ஆகும். அப்புறம் லிங்க் க்ளோஸ் டேக் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா மெட்டாவோட க்ளோஸ் டேக் கிரியேட் ஆகும்.
அதுக்கப்புறமா இந்த ஹெட்டோட எண்ட் டேக், அதாவது க்ளோஸ் டேக் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா பாடியோட ஸ்டார்டிங் டேக் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டோக்கனைசேஷன் நடக்கும். டோக்கனாக எடுத்து வைக்கும். ஒவ்வொரு டேக்கையாக எடுத்து அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கும். இப்படி எடுத்து வைக்குதான். இதுக்கப்புறமா தான் அந்த நோடுன்னு சொல்லுவோம். அப்போ நோடுன்றது என்னது? HTML தனியாக, ஹெட்டு தனியாக, மெட்டா தனியாக, இந்த மாதிரி பாடி டேக் தனியாக, ஒவ்வொரு டேக்கையாக தனித்தனியாக எடுத்து வைக்கிறது நோடு. இதில் எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும், எப்படி இந்த ஸ்ட்ரிங்கையும் எடுத்து வைக்குதோ அதே போல் எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் அதையும் எடுத்து வைக்கும். அதுதான் நோடு. அதுதான் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ட்ரீ மாதிரி கன்ஸ்ட்ரக்ட், இந்த மாதிரி ட்ரீயா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதனால தான் இங்க இருக்கிற கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுவும் நமக்கு ஒரு நோடா கிடைச்சிருக்கு. இந்த HTML கலெக்ஷனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் நோடு தான். ஏன்னா அந்த நோடு வந்து நீங்களே பார்த்தீங்கல்ல, HTML டேக்ன்றது தனியாக இருக்கிறது ஒரு நோடு, ஹெட்டுன்றது ஒரு நோடு, மெட்டான்றது ஒரு நோடு, பாடின்றது ஒரு நோடு, பி டேக்ன்றது ஒரு நோடு. அதே போல தான் இங்கே கிரியேட் ஆகிறது ஒவ்வொன்றுமே நோடு தான், பி டேக். ஸோ அதில் எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் அவரும் ஒரு நோடு தான். அதனால தான் இங்கே வந்திருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின்ஸ் எது இருக்குதா? நம்ம 5 எலிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது வரல, கரெக்டா தானே சார் வந்துச்சு? 6 கொடுக்கும், அந்த உள்ள ஒரு இன்னரா கொடுத்தப்போ தானே வருது. அதேதான், அந்த இன்னர் கொடுக்கும்போது தான் என்ன நடக்கும்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ்லாம் கிரியேட் ஆகுதுல்ல. லைக் நீங்கள் என்ன நடக்கும்னா, இந்த எலமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இது எப்படி இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படின்னா, இதில் நீங்கள் இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னா, \n கொடுத்தாலும் அதுவும் ஒரு எலமெண்ட் நோட் ஆகிரும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நார்மலா இன்னொன்னு கொடுத்தோம்னா இன்னொன்னு வராது. அந்த சைல்டு பேரான்றத உள்ள கொடுக்க போய் தான் அந்த மாதிரி வருது. சைல்டு எலமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கான எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் அந்த நோட் வருது. இப்போ அந்த சைல்டு எலிமெண்ட் கொடுத்துட்டு பேரா 6 நார்மலா கொடுங்க சார். எங்க போடல, எதுக்குள்ளங்க இந்த இடத்துல கொடுக்க சொல்றீங்களா என்ன, அல்லது எக்ஸ்ட்ரா இதை தூக்கிட்டு கொடுக்க சொல்றீங்களா? இங்க கொடுக்க சொல்றீங்களா? நீங்க பேசுறது பேரா எனக்கு 5 மாதிரி இல்ல சார், பேரா 5 மாதிரி பேரா 6 கொடுக்க சொன்னேன் சார். இந்த மாதிரி கொடுக்க சொன்னீங்களா? இப்போ வந்து லென்த் 6 தான் இருக்கும். கரெக்ட். ஆமா, கரெக்டா வந்துரும். கரெக்டா வந்துரும். இப்போ நம்ம மல்டிபிள் சைல்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டா எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. சரி, இங்கே 8 கொடுத்துக்கணுமா? வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எம்டி ஸ்பேஸ். எத்தனை இது கொடுத்தாலும் அதுக்கு ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். சரியா? அதனால தான் உங்களுக்கு அந்த இது எதனால இந்த கலெக்ஷனில் இந்த இது வருதுன்னா, இது எல்லாமே நோடில் எம்டி ஸ்பேஸும் அடங்கும். அதனால தான் உங்களுக்கு அது வருது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அங்கே கோடுக்கு போங்க சார் கொஞ்சம். சைல்டு பேரான் மாதிரி இருங்க சார். பேரா 7ஐயும் பேரா 8ஐயும். அப்போ வந்து 6 வரைக்கும் லென்த் எங்க சார் காட்டுச்சு? இங்க காட்டுங்க. 6 வரைக்கும் நார்மலா உள்ளது, 7ம் 8ம் உள்ளது 1. ஆமா, இது அதாவது நீங்க சைல்டா எது கொடுத்தாலும், இப்போ நான் இங்க ஒரு சைல்டு கொடுத்தேன்னா இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். இப்போ என்ன நடக்கும்னா, இங்க ஒன்று கொடுத்துட்றேன்,
ஒன்று வருதா எக்ஸ்ட்ரா? அப்போ நீங்கள் சைல்டு எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலையும் ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த எம்டி ஸ்பேஸும் ஒரு நோடு, அதனால நமக்கு இங்கே நோடாக கிடைக்குது. ஓகே சார். சரியா? வேற ஒன்றும் இல்லை. சரி, இது வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ நாட் அ ப்ராப்ளம், பிக் ப்ராப்ளம். சரி சரி, அப்போ இந்த மாதிரி டேக் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் HTML கலெக்ஷன் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா, அவங்களெல்லாம் ஃபார் லூப் வச்சுட்டு நம்ம முன்னாடி கிளாஸ் நேம் கேட்ரேட் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணிக்க முடியும். சரியா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரைட். இப்போ கொரி செலக்டார்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மேட்சிங் CSS செலக்டார். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம CSS செலக்டார் வச்சும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எலமெண்ட்டை. அப்போ என்னன்னா, எனி வேலிட் CSS செலக்டார், எக்ஸாம்பிள் டாட் கிளாஸ் ஐடி இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த டைப் டெக்ஸ்ட்லேயே மல்டிபிள் எலமெண்ட் இருந்தாலும் எந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கானோ அவன் ஒருத்தனை மட்டும் இது எடுத்துட்டு வரும், கொரி செலக்டார். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இங்கே ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரியா? கிரியேட் பண்ணிட்டு ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு இன்புட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். சரியா? இன்புட்டு டைப் டெக்ஸ்டா? சரி, இன்புட்டு டைப் டெக்ஸ்ட். ஓகே, 2 இன்புட் இருக்கு. சரியா? கொரி கான்ஸ்ட் கொரி செலக்டார் யூஸ் பண்ணிக்க போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார். இதில் இந்த மாதிரி ஐடி இப்படியும் கொடுக்கலாம், டாட் வச்சு கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்டா? ஓகே, ஓகே, நான் இங்கே எடுத்து வச்சுருவோம். ரைட், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு தெரில, இல்லைனா நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் பார்த்துப்போம். லாக் கொரி செலக்டார். என்னங்க கரெக்டாக 4 நான் டார்கெட் பண்ணியிருக்கேனா? சரி, இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு டாமே. ஓகே, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணுமா? சேவ் பண்ணிட்டேன். எனக்கு என்னங்க எதுவுமே வரல, கண்டென்ட் இருக்குல்ல, இண்டெக்ஸ் டாட் HTML. இந்த கண்டென்ட் ஏன் வரல? ஓகே, சரி, இப்போ வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் நடக்கலை. இங்கே பார்த்தீங்களா, இன்புட் 2 இன்புட் இருக்குது. 2 இன்புட்டுக்குமே நீங்கள் பார்க்க முடியும். சரி,
2 இன்புட் இருக்கு. 2 இன்புட்டுக்குமே டைப் வந்து என்னதுதான்? டெக்ஸ்ட் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்திருக்கு. அதுவும் நீங்க இந்த நோட்ல டச் பண்ணும்போது தெரியும் எனக்கு எந்த எலமெண்ட் டார்கெட் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் டார்கெட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் டார்கெட் ஆகுது. செகண்ட் ஒன் டார்கெட் ஆகல. ஏன்னா எந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கானோ அவனை மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ இது சிங்கிள் எலமெண்ட்டை தான் என்ன செய்யும்? ரிட்டர்ன் பண்ணும். சிங்கிள் எலமெண்ட்டை தான் நமக்கு என்ன செய்யும்? ரிட்டர்ன் பண்ணும். எப்படி ஐடி ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதே போல் இது சிங்கிள் எலமெண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். என்ன இது வந்து சிஎஸ்எஸ் செலக்டார் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எலமெண்ட்ஸை எடுத்துக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நீங்கள் இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்னன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரியா? சரி. அப்புறமா இன்னும் ஒன்று, கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செலக்டார் இதில் ஆல் கொடுக்கணும். ஆல்னு ஒன்று இருக்கு. இது இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு நோட் லிஸ்டாக கிடைக்கும். இதுக்கு HTML கலெக்ஷன் இல்லை, இதுக்கு பேர் நோடு லிஸ்ட்டு. இதில் நீங்கள் ஃபார் ஈச்ன்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அரேக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல் இந்த நோட் லிஸ்ட்டுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் நான் சொல்லி தரல. ரீசன் என்னன்னா கால்பேக் ஃபங்க்ஷன் படிக்கும்போது அதை படிப்போம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால அது இருக்கட்டும். சரியா? இதுவும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? சரி, இவ்வளவுதான். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. அப்போ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி டாமை எப்படி டைனமிக்கா கண்டென்ட் சேஞ்ச் பண்றதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ இன்னும் ஒன்று காட்டவா உங்களுக்கு? இதுல இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறதுன்றத சொல்லட்டா? நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருக்கோமா? வேல்யூ சரி, இங்க வேல்யூ வந்துருச்சா? நம்ம இங்கிட்ட கொடுத்துட்டோம், வேல்யூ வந்துருச்சு. அப்ப இங்கேயே ரன் பண்ணி காட்டிடுறேன். ஃபார் element dot value ஆக்சஸ் பண்ணிக்க முடியுதா? அப்போ எப்படி ஒரு ஃபார்ம்ல யூசர் என்டர் பண்றத பட்டன் அழுத்தணும்னா இப்படியும் எடுத்துக்க முடியும் நீங்க. அப்போ அதுக்கப்புறம் இப்படி நம்ம இங்கே அசைன் பண்ணிட்டு அடுத்து வரும் வேல்யூ ஈக்குவல் டு பாருங்க, இதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கு 2 டைம் லாக் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரே வேல்யூன்றதுனால இங்கே கவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்?
டைனமிக்காக ஒரு இன்புட்டுக்கு வேல்யூ நம்மளால செட் பண்ணவும் முடியும், ஆல்ரெடி இருக்கிற இப்போ வேல்யூ. சார் இப்போ 2 வேல்யூ எப்படி சார் செட் பண்றது? வேல்யூ 1 வேல்யூ 2 ஒன்று எலிமெண்ட் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். 0 ஆ 1 போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்போ இதில் இஃப் கண்டிஷன் போட்டு 0 வந்தால் 1ன்னு போட்டுக்கணும், 1ன்னு வந்தால் இன்னொரு வேல்யூன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போடுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கெட் எலமெண்ட் ஐடி யூனிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அல்லது உங்களுக்கு நிறைய எலமெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலக்டாரோ அல்லது கிளாஸ் நேமோ யூஸ் பண்ணிக்கிட்டு லூப்பில் போட்டு கண்டிஷன் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ அப்டேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேயா? சரி, அப்போ இவ்வளோதான் இது இருக்கு. இதே போல் இன்னும் நிறையா இருக்குது, நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதுவே போதுமானது தான். நமக்கு தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கலாம். டாமில் நிறையா இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்டில் டாமை யூஸ் பண்ணி நம்ம HTML கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும், ஸ்ட்ரக்சரையே மாற்ற முடியும், பவர்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் இந்த டாம் பேஸ் பண்ணி தான் ரியாக்ட் ஒர்க் ஆக போகுது. இந்த ரியாக்ட் கொண்டு வந்தது இந்த டாம் அப்டேட்டுக்காக தான். எஃபிஷியண்டாக எப்படி டாமை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதுக்காக தான் ரியாக்டே கொண்டு வந்திருக்கோம். அப்போ நீங்கள் டாமை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் மீன்ஸ் இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே போல் இன்னும் ஒன்று சொல்லணும். இந்த இடத்துல இப்போ நான் டாமில் இந்த பேராகிராஃபை போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃபை போய் அப்டேட் பண்ணுறேன்னா சம்திங் ஏதோ ஒன்று திஸ் இஸ் மை பேராகிராஃப்னு இருக்கத ஹலோ 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 வேர்ல்டு அப்படின்னு சொல்லி மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்டை ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாத்துறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த டாம் ட்ரீ திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த ஒரு இடம் மட்டும் அப்டேட் ஆகாது, ஃபுல்லாக திரும்ப ரீகன்சிலைசேஷன் திரும்பவும் ஒரு டைம் நடக்கும். ஆனால் ரியாக்ட் இப்படி நடக்கக்கூடாது, இது ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க ஒரு அப்ரோச் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அப்ரோச்சுக்காக தான் ரியாக்ட் ஃபேமஸ். சரி, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுவே போதுமானது தான். இப்போதைக்கு நம்ம பிகினராக ஜாவா ஸ்கிரிப்டில் படிக்கும்போது, ரியாக்ட் படிக்கும்போது அங்கே இன்னும் நல்லா டெப்த்தாகவே நான் சொல்லித்தரேன். அது எப்படி நடக்கும் டாம் அப்டேட் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ நோ வரிஸ். சரி, இதில் ஒன்று நேற்று அந்த அரே பற்றி கேட்டிருந்தீங்க கரெக்டாக. ஆக்சுவலாக நான் நேற்று கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா அப்படின்றத பார்க்கணும். நான் நேற்று அந்த எக்ஸாம்லேயும் போய் பார்த்தேன். அந்த மாதிரி அரே கிரியேட் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் அதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்தா அது வேற மாதிரியும், நிறைய எலிமெண்ட் கொடுத்தா அது அரே அதை எடுத்துக்கிடுது நினைக்கிறேன். ஆமாம், லால் கொடுத்தோம்னா ஆமாம் அப்படி தான் எடுத்துக்கும். மை அரே டாட் லென்த் டூ. சரி, இதுலேயே நான் கமா கொடுத்து 3ன்னு கொடுத்தா இப்போ என்ன வரும்? 3. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று எனக்கு இதே மாதிரி தான் வந்தது தியாகம். நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனோ, அவுட்புட்டை சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஆமா, இது இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தோம்னா அது சைஸா எடுத்துக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிமைனிங் ஏதாச்சும் கொடுத்தோம்னா அது உள்ள இருக்கிற வேல்யூஸ் எலமெண்ட்ஸா எடுத்துக்கும். கரெக்ட். இப்போ ஒரு எலிமெண்டா கொடுத்து மை அரேன்னு கொடுத்து பாருங்க சார். அப்போ அது லென்த்தா எடுக்குதா? இந்த ஒரு எலிமெண்டா இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், எலமெண்ட்ஸ் வித் வேல்யூஸா வரும்.
ஒருவேளை நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா 2 எம்டி ஸ்லாட்ஸ் கிரியேட் ஆகும். புரியுதா? அப்போ சிங்கிள் வேல்யூ நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அது 2 லென்த் கிரியேட் பண்ணும். அதாவது என்ன வேல்யூ கவுண்ட் எத்தனை கொடுத்துருக்கீங்கன்றதை பொறுத்து. இப்போ 3 கொடுத்தீங்கன்னா 3 எம்டி ஸ்லாட்ஸ் கிரியேட் ஆகும். சரியா? அப்போ இதுல கமா கொடுத்து இன்னொன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி அரேக்கு வேல்யூஸாக கிடைச்சு எலமெண்ட்ஸாக கிடைச்சு. இதுதான் டிஃப்ரென்ஸ். நான் நேற்றே கரெக்டாக தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் என்ன எப்படி நோட் பண்ணேன்னு தெரில, அதை இதை விட்டுருக்கேன். நம்ம வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டே என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே சார். சரி. இப்போ இதுதான். இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா மைண்ட் படி. கொஸ்டின் எதுவும் இருக்குதா? இல்ல ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரி. இல்ல சார். சார் இப்போ ப்ராஜெக்ட்ல எடுத்த உடனே ஃபுல் இதுவுமே